ஹாய் ஹலோ வணக்கங்க. இது பூஜா லுப்ஸ் தமிழ் சேனலுக்காக உங்கள் எல்லாரையுமே வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பூஜை பொருளெல்லாம் வாங்கியிருந்தேங்க. அதெல்லாம் நீட்டாக கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதோட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, அதோட வாராகி அம்மாவுக்கும் முருகருக்கும் புதுசாக வஸ்திரமெல்லாம் வாங்கியிருந்தேங்க. அந்த ஸ்டோன் அது எல்லாமே அவங்களுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணக்கூடாதுங்க ஒரு 3 மந்த்ஸுக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பண்டிகையெல்லாம் கொண்டாடலைங்க. சிம்பிளாக விளக்கேற்றி சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி டே இப்படி தாங்க ஸ்டார்ட் ஆச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா முந்தின நாளே பூஜை பாத்திரத்தெல்லாம் கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நீட்டாக எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதுக்கப்புறமா அரிசி மாவில் கோலம் போடலான்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் ஊற வச்சு நல்லா அதை மிக்சியில் போட்டு அரிசி மாவில் வந்து நிலவாசலில் பூஜை ரூமில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிச்சன்லலாம் கோலம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் மணி பிளான்ட்டெல்லாம் வளர்த்துட்ருக்கேங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிலவாசலில் வச்சுருந்தேங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். ஏன்னா அந்த பச்சை கலரில் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்னென்னா எங்கள் வீட்டாண்ட கொஞ்சம் நாய்ங்கள்லாம் இருக்குங்க. ஒரு 4 நாய்க்கு மேலே இருக்குது. அந்த நாய்ங்க என்ன பண்ணும், எல்லாத்தையும் அந்த இலையெல்லாம் கடித்து போடுறது, நான் கோலம் போட்டு அது மேலேயே படுத்துன்னு தூங்குறது, எல்லாத்தையும் அழிச்சு விடுறது, அதுலேயே என்னென்ன பண்ணணும் முடியுமோ அது எல்லாமே பண்ணுங்கங்க. அதனால தான் நான் வந்து கொஞ்ச நாள் வைக்காமல் இருந்தேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், திருப்பியும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். ஆனால் என்ன பண்ணுங்கன்னு தெரியல. ஆனால் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. அதுக்கப்புறமா அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பூஜை ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தை 1ஆம் தேதி. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி என்ன பண்ணேன், எல்லா விக்கிரகத்துக்குமே வந்து அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்து தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சீகக்காய் பவுடர் போட்டு நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. முருகர், வாராகி அம்மா, அன்னபூரணி அம்மா, அதுக்கப்புறம் வேல், குட்டியாக ஒரு நந்தியும் இருக்குங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே தண்ணியில் அபிஷேகம் பண்ணிவிட்டு குங்குமம் வச்சு பூவெல்லாம் வச்சு தூப தீப ஆராதனையெல்லாம் காட்டிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பூ மட்டும் ஒரே ஒரு டைம் வைக்குவோங்க. அபிஷேகம் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் மட்டும் வைக்கிறேன் பாருங்கள், அப்போ மட்டும் வைப்பேன். அதுக்கப்புறம் எல்லா டைமும் வைக்க மாட்டேன். எல்லா அபிஷேகம் பண்ணும்போதும் வைக்க மாட்டேன். குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா தூபதீப ஆராதனை காட்டிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் கழுவிட்டு அடுத்த அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பக்கமே ஆகும். ஏன்னா லாஸ்ட் மந்த் டிசம்பரில் வந்து கொஞ்சம் நாங்கள் ஊருக்கு போயிருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாள் அப்போ அபிஷேகம் பண்ண முடியலைங்க, பூஜையும் பண்ண முடியல. அடுத்ததாக கொஞ்ச நாள் பண்ணலான்னு பார்த்தா அப்பயுமே என்னால் பண்ண முடியல. லாஸ்ட் டிசம்பரில் என்னால் சரியாகவே விளக்கேற்றி கூட வைக்க முடியல. எல்லா விக்கிரகத்துக்கும் அபிஷேகம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா தை திருநாள் இல்லையா, அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அபிஷேகம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பால் அபிஷேகம், அப்புறம் மஞ்சள் குங்குமம், அதுக்கப்புறம் விபூதி, அதுக்கப்புறமா சந்தன அபிஷேகம், 5 வகையான அபிஷேகம் வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தாங்க. இப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா விக்கிரக வழிபாடு வந்து எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா அபிஷேகம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவேங்க. முடியாத பட்சத்தில் அதுக்கு நடுமதியில் ஏதாச்சும் 1 வாரம் 2 வாரம் வந்து தள்ளி போகும், அவ்வளோதான். ஆனால் வாராகி அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமியில் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாளில் வந்து அபிஷேகம் பண்ணுவேங்க வாராகி அம்மாவுக்கு. அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாராகி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி தண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்பூனில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தண்ணி குடிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாய்க்கிட்ட தான் கொடுக்குவேன். அந்த தண்ணி கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து உறிஞ்சி குடித்தா எப்படி காலியாகும்னு பாருங்களேன். அது எப்படி ஸ்பூனை நகத்தில் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு எப்படி தோணுது, உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பார்வையில் ஒவ்வொரு மாதிரி தெரியும் இல்லைங்க. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்களேன். அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கும் வாராகி அம்மாவுக்கும் வஸ்திரம் சாத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டேங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து கொஞ்சம் பூஜை பொருளெல்லாம் வாங்கியிருந்தேங்க. பூஜைக்கு தேவையான பொருள், அதுக்கப்புறம் முருகருக்கு வாராகி அம்மாவுக்கு வஸ்திரம், இது எல்லாமே வாங்கியிருந்தேன். அதை பற்றின டீட்டெயில் வீடியோலாம் நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதில்
வாங்கியிருந்த ஒரு வஸ்திரத்தை தாங்க இப்போ நான் சாத்தியிருக்கேன். அந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா முருகருக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த ஸ்டோன் எல்லாம் ஒட்டி பார்க்கும்போது அவ்வளோ கிராண்டாக இருந்துச்சுங்க. அதனால தான் நான் எடுத்துட்டேன். முருகருக்கும் அரகியம்மாவுக்கும் ப்ளூ அண்ட் பிங்க் கலர் அந்த காம்பினேஷன்லேயே வந்து பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்தி ரொம்ப அழகாக இருந்தாங்கங்க 2 பேருமே பார்க்கவே. அதுக்கப்புறம் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு மாலை வந்து வாங்கியிருந்தோம். அது கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதெல்லாம் போட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் சந்தன குங்குமம்லாம் வச்சு அழகாக அவங்கள வந்து அலங்காரம் பண்ணிட்டேங்க. இன்றைக்கி முருகரும் அரகியம்மாவும் எப்படி இருக்காங்க அப்படின்றத சொல்லுங்கள். முருகருடைய வஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாங்க. அதுக்கப்புறம் வாராகியம்மாவோடையது அந்த வஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா 40 ரூபாங்க. ஆனால் 2மே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்கவே. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வருஷம் எதுவுமே பண்ண முடியலைங்க. பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமே ஊருக்கு போயிடுவோம். மாட்டு பொங்கல்னால் அம்மா வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் தான் ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க, நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எங்களது வந்து பெருமாள் அன்னைக்கு வந்து பண்ணுவோம். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. ஊருக்கு போகாதனால எந்த பெருசு செலிப்ரேஷன் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் சிம்பிளாக விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானமே அபிஷேகம் முடிச்சிட்டேங்க. 1 to 2 செவ்வாய் ஓரையில் அபிஷேகம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமாக தான் பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ நேரத்துக்கு பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சாயங்காலமாக தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். முரளியிலெல்லாம் பூவெல்லாம் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா விக்கிரகத்துக்கும் பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி நான் கொஞ்சம் பூஜை பொருளெல்லாம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்க. அது வந்து பார்த்திங்கன்னா மாட விளக்கு 2, அதுக்கப்புறம் நெய் தீப ஆராதனை 1, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விபூதி மடல், இது எல்லாத்தையுமே நீட்டாக கழுவி அதுக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு பூஜை ரூமில் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி தை 1ஆம் தேதி அப்படிங்கிறதுனால இன்றைக்கே பூஜை பொருள் எல்லாம் நம்ம புதுசாக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து வச்சிடலான்னு சொல்லிட்டு விளக்கேற்றிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து மாட விளக்கில் தாங்க விளக்கேற்றிருந்தேன். ரொம்ப அழகாக இருக்குங்க. அந்த குட்டியாக இருக்குது, ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த விளக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் வந்து விளக்கேற்றிட்டு அதுக்கப்புறமா பூஜை ரூமில் இருக்கக்கூடிய எல்லா விளக்குமே ஏற்றி வச்சுட்டு நிலவாசலில் அரிசி மாவில் கோலம் போடுவேன் இல்லைங்க, அதை வந்து பார்த்திங்கன்னா எலி வந்து சாப்பிட்டுட்டு போயிடுதுங்க. நான் விளக்கேற்றுறதுக்கு முன்னாடியே அதை வந்து சாப்பிட்டுட்டு போயிடுது அப்படிங்கிறதுனால 2 பேர்த்து அங்கேயே உட்கார வச்சுருக்காங்க. எலி வந்து சாப்பிடாமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. ஏன்னா அங்கே சவுண்ட் போட்டுகிட்டே இருந்தால் வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவங்கள அங்கே உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றி அதுக்கப்புறமா தாங்க விளக்கேற்றி தீப தூப ஆராதனையெல்லாம் காட்டி நெய்வேத்தியமும் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி வாழைப்பழம் அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு தேங்காய் உடச்சி சாமி கும்பிட்டாச்சுங்க. எனக்கு வந்து சிம்பிளாக நான் இப்படி தாங்க பூஜை பண்ணியிருந்தேன். நீங்களாம் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க.